உங்கள் வீட்டில் பழைய வளையல் நிறையா இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான ஃபோட்டோ வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோக்கு மேலே வந்து வளையலை ஒன்று ஒன்றா வச்சு குளுகன் அப்ளை பண்ணி ஒட்டணுங்க. 4லேருந்து 5 வளையல் வரைக்குமே ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ இது சைடில் சுற்றி வந்து இது மாதிரி அழகான லேஸ் இருந்தால் அதை வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. பார்க்க இன்னுமே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் வந்து சைடில் ஒரு ஸ்டோன் வச்சு ஒட்டி விட்டுருக்கேன். இதுவுமே டெக்கரேஷனுக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு சின்ன அட்டையை வந்து மடக்கி இது மாதிரி ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டாவது ஐடியா பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கார்ட்போர்ட் மேலே இந்த மாதிரி ஒரு வளையலை வச்சுட்டு மேலே ஓரத்தில் வந்து ஃபெவிக் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வளையலை வச்சு ஒட்டி விட்டுக்கணுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது புரியலனாலும் வீடியோவில் காட்டுறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒரு வளையலுக்கு மேலே ஒரு வளையல் வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டே வரணுங்க. உங்களுக்கு எந்த அளவு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஹைட் வச்சுருக்கேங்க. இப்போ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்டை வந்து அப்படியே வந்து அதோட ஷேப்லேயே வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்டு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து கலர் டேப்பை வச்சு சுற்றி வந்து நான் ஒட்டி விட்டுக்கிறேங்க. அடுத்து உள்ள கார்ட்போர்ட் தெரியாமல் இருக்கிறதுக்கு கில்டர் ஷீட்டில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதையுமே ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது டெக்கரேஷன் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம குட்டி குட்டி திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபின், ரப்பர் பேண்ட் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு அடிக்கடி காணா போய்கிட்டே இருக்குங்க. அது காணா போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு குட்டி ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவுமே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். அடுத்த ஐடியா பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 4-5 வளையல இந்த மாதிரி ஒரு கேரி பேக்கில் போட்டு நல்லா வந்து உடச்சி எடுத்துக்கலாங்க. ஒன்று பாதியமாக வந்து உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கார்ட்போர்டு கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இது சுற்றியுமே வந்து நம்ம கலர் கலராக வளையல உடச்சோம் பாருங்கள், அதெல்லாம் கலர் கலராக ஒன்றுக்கு கீழே ஒன்று வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த அட்டை ஃபுல்லாக ஒட்டி முடிச்ச பிறகு இதை நல்லா காய விட்டு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கப்பெலாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. சூடான கப் வைக்கிற யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ஐடியுமே பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.